வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் வனஜா பட்டாசு ஆலைன்னு ஒரு ஆலையில் விபத்து ஏற்பட்டு சுமார் 20 பேர் இறந்துருக்காங்க. இந்த விபத்துங்கிற விஷயம் அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயமாவே இருக்கு. ஏன் இது குறையவே மாட்டேங்குது? ஏன் அந்த பட்டாசு ஆலையில் இன்னும் விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு? வருஷம் வருஷம் ஏன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 17 விபத்துகள் நடந்திருக்குங்க. 2025 கிட்டத்தட்ட 54 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த பட்டாசு ஆலை விபத்தினால மட்டுமே. இன்னும் அந்த பட்டாசு ஆலை வச்சிருக்கக்கூடிய ஆலையினுடைய விதிமுறைகளை கடுமையாக்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த விதிமுறைகளை இன்னும் கடுமையாக்கணும். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே ஒரு கூலி வேலைக்கு போகிற மாதிரி தாங்க, அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறவங்க தான். அவங்க இப்போ இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த ஆலையினுடைய விதிமுறைகளை கண்டிப்பாக கடுமையாக்கணும். இப்போ இன்னைக்கு நடந்த விபத்து பார்த்தீங்கன்னா, அந்த விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே வெடிச்சு செதறி இருக்குங்க. கிட்டத்தட்ட நிறைய ரூம் இடிச்சு தரைமட்டமாக இருக்குங்க. இதெல்லாம் அவங்க குடும்பத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக இந்த பட்டாசு விபத்துகள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கணும்? கண்டிப்பாக விதிமுறைகளை கடுமையாக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விதிமுறைகளை அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காற்றோட்டமாக இருக்கணும். ரூம் எல்லாமே விசாலமாக இருக்கணும். கதவுலாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக திறக்கிற மாதிரி இருக்கணும். உள்ளார பார்த்தீங்கன்னா சாதாரண தரை இருக்கக்கூடாதுங்க, ரப்பர் போட்டிருக்கணும். ஏன்னா அந்த ரப்பர் மூலியமா உராய்வு அதிகமாக ஏற்பட்டு நெருப்புலாம் உருவாகாது. அதனால ரப்பர் தரை தான் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடை தான் அணிஞ்சிட்டு போகணும். நைலான் துணியோ இல்லை பாலிஸ்டர் துணியோ அணிச்சிட்டு போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் சீக்கிரமாக தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால பருத்தி ஆடை மட்டும் தான் அணிச்சிட்டு போகணும். நம்ம உடம்புலயே நிலையான மின்சாரம் இருக்கும், எல்லார் உடம்புலையும் இருக்குங்க. அந்த நிலையான மின்சாரம் இருக்கக்கூடாது அந்த மருந்தை கையாளும் போது. ஏன்னா நம்ம மேலே பட்டு கூட உராய்வு ஏற்பட்டு தீப்பொறி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மருந்து கையாளக்கூடிய இடத்துக்கு என்ட்ரு ஆகும்போதே தாமிர தட்டு வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த தாமிர தட்டில் நம்ம கை வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா தாமிரம் மின்சாரத்தை ஈஸியாக கடத்தும். ஸோ நம்ம கை வச்சோன்னா நம்ம உடம்புல இருக்க மின்சாரத்தை அதை கடத்திடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம உடம்புல நிலையான மின்சாரம் இருக்காது அப்போதைக்கு. அதனால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரூம்குள்ளே போகும்போது நம்ம அதில் கை வச்சுட்டு தான் போகணும். அவசர கதியில் டைம் ஆச்சுன்னு வேலை செய்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாலே இதெல்லாம் ஒரு மனித தவறுகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். விதிமுறைகளை கடுமையாக ஆக்கணும் அங்கே உண்மையிலே பார்த்திங்கன்னா. ஏன்னா நிறைய விபத்துக்கள் மனித தவறுகளால் உருவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு ரூமுக்கு தனித்தனியாக இருக்கும். மருந்தை கலக்கிறதுக்குன்னு ஒரு ரூமு, மருந்தை செலுத்துறதுக்கு ஒரு ரூமு, தயாரிச்சதுக்கப்புறம் அதை காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வெட்ட வெளியில் தான் காய வைக்கணும். இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸாக தான் இருக்கணும். விதிமுறைகளை இன்னும் கடுமையாக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ அந்த இறந்த குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா அரசு ஏதாவது நிவாரணம் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கனால எலெக்ஷன் ரூல்ஸ் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு. அதனால் சிஎம் அனௌன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணலாம். என்னென்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஒரு செய்தியாலாம் வெளியிடக்கூடாது, நாங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அதற்கு சைன் போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை இவங்க அரசு சம்மந்தமாக எதுவும் போய் கொடுக்க முடியாது. அதாவது சிஎம்ஓ இல்லை மந்திரியோ எம்எல்ஏவோ யாரும் கொடுக்க முடியாது. அரசு அதிகாரிகள் கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கு நிவாரணத்தை கொடுக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும். அதற்கு விதிமுறைகள் கண்டிப்பாக கடுமையாகணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அந்த மாதிரி கண்டிப்பாக விதிமுறைகள் கடுமையாக ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் எஸ்ன்னு கொடுங்க. நம்ம சேனலை இன்னொரு ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.